8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஒரு ஏடியா இருக்கிறதுல வந்து சாதாரண ஒரு விஷயமே இல்லை. ஒரு டிரெக்டர் ஆகிட்டாங்கன்னா கூட மேபி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். பட் ஏடிஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை பார்க்கும்போது வீட்டில் என்ன சொல்கிறாங்க? நான்லாம் வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கிராஃபிக் டிசைனராக. திடீர்னு வந்துட்டு இது மாதிரி அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா கொஞ்ச நாள் பேசாமே இருந்துட்டார் என்கிட்ட. ரொம்ப நாளாக பேசல எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக பேசாமல் இருந்துட்டார். 5 வருஷமா? ஆமாம், 5 வருஷமாக வந்துட்டு எனக்கும் அவருக்குமான இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ஏன்னா நானும் பேச மாட்டேன், அவரும் பேச மாட்டார். சும்மா எப்போயாவது கால் பண்ணி பேசும்போது மட்டும் எங்கள் அம்மா கிட்டே சொல்லி என்ன பண்ணுறான் அந்த மாதிரியான டாக் தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சார்பட்டா பரம்பரை வந்து ரிலீஸ் ஆகிட்டு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்புறம் நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏரியாவில் வந்துட்டு டேரக்டர் வந்து சொல்லுவார், இது மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். அவர் ஒரு ஹோப் தந்த பிறகு தான் அப்புறம் வந்து இது மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்போது அப்போ தான் வந்து எங்கள் அப்பா பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அதுதான், அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷம் தான் பாடுறாங்க. அதுதான் எல்லாம் சந்தோஷப்படுறதே இவ்வளோ சோகமாக சொல்கிறேன். நட்சத்திரம்லேயே அவன் ட்ரெண்டிங் தெரியுமா தெரியாது? அவர் அம்மா வந்து கமலா தேட்டர் வெளியே பேசுவாங்கல்ல, அது இவரு தான், வேற இவரு தான். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, அது அந்த படத்தை கட் பண்ணிட்டு அந்த மேட்டர் மட்டும் போட்டாங்க. நான் அதுக்கு நடுவில் படத்தை பற்றி பேசினேன், ஆனால் அதை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த அம்மா அதை மட்டும் போட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது இல்லை, அது இதுதான் அவங்க எப்படின்னா, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப எங்கள் அம்மா இந்த திட்ட மாட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ காலேஜ் வந்து 2015 முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சு நான் அசிஸ்டண்ட்டாக சேரு. அதுக்கு முன்னாடி கூகையில் ஒரு 3 வருஷம். அவங்களுக்கு என்னென்னா வந்து ரொம்ப என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒரு தண்ணி தெளித்து விட்ட மாதிரி விட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. எங்கள் அப்பா மட்டும்தான் வந்து அவர் ஒரு இதுவாக இருப்பார், அவன் இது வந்துடுவான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்தது, ரொம்ப நாள் வந்து பயம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டு இப்போது நட்சத்திரம் ஒர்க் பண்ணும்போது, அப்புறம் தங்கலான் ஒர்க் பண்ணும்போது ஊரில் வந்து பசங்க நிறைய பேர் வந்து அவங்க போய் சொல்லுவோம். நான் எதுவும் ஆக்சுவலாக எங்கள் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் ஏது பண்ணிட்டுருக்கேன் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க போய் சொல்லும்போது அவங்க அந்த இது படம் இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறது இல்லை. இப்போது ரஞ்சிதா கூட இருக்கிறதுனால இப்போ முன்னாடி ஒரு பயப்படுவாங்களா அந்த மாதிரி இல்லை. இப்போ அவங்க ரொம்ப இதுவாக தான் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் சினிமாலாம் பரிச்சம் கிடையாது. இப்போ நான் போய் சொன்ன ஒரு சினிமாவில் போகிறேன் நான் ஹாஸ்டலில் சேர்த்துருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா சந்தோஷம் தான், ஆனால் அவங்களுக்கு சினிமா டெப்த்து அவ்வளோ தெரில. ஏதோ ஒரு நார்மல் வேலை போல எதோ செய்கிறான்ட்டு. இப்போ தங்கலான் வந்த பிறகு ஏரியாவில் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, கெத்தாக பேசுவானுல்ல, இதுமாரிக்கா நான் உன் பையனை பார்த்தாங்க பேர் வந்துச்சுக்கா, அவன் பையன் வந்துச்சுக்கா பேருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான் அவங்க லெவல்லாம். மற்றபடி அது ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கும் சினிமா சம்மந்தமே இல்லை. அவங்க ஏதோ வேலை செய்கிறாங்க. ஏரியாவில் ஜனங்க பசங்களாம் சொல்லுவாங்கள்ல, இந்தமாரி பார்த்தாங்க, நான் உன் பையன் பையன் பேர் வந்துச்சு அவன் பையன் சொல்லுவாங்கள்ல, அவ்வளோதான் ப்ரோ சந்தோஷம். நான் ஒரு 8th படிக்கும்போது முடிவு பண்ணிட்டேன் டேரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. எல்லாரும் சொல்லும்போது என்ன ஆகுன்னா, காமெடி எடுத்துப்பாங்க, இவன் சும்மா காமெடி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் நான் வந்து சொல்லுவேன், இதை வந்து எங்கள் அண்ணன் கரெக்டாக புரிஞ்சுப்பான், நான் சொன்னால் கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு. வீட்டில் வந்து அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இது எப்படின்னா, கொஞ்சம் நல்லா படிப்பியே, கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்தால் உன்னை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகலான்னு. நான் வேணுமே மார்க் கம்மியாக எடுத்து அப்படியே ட்ரை பண்ணுவேன். அப்புறம்னா இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து செட்டில் பிடிக்கல, எனக்கு சினிமா தான் தோண்டிகிட்டே இருக்கும். அப்புறம் கோகி தான் என்னோட ஃபுல் டைம் ஜாபே. அங்கே தான் வருவோம் போவேன். வீட்டில் நினச்சிப்பாங்க பையன் வேலை வந்து தேடுறான், ஆனால் கிடைக்கல நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும், எங்கள் அண்ணன் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த படம் வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சமாக வெளியே சொல்ல தோணுது, நான் சினிமாவில் தான் அங்கே இருக்கேன். அந்த இது இப்போ தான் வருது. ஆனால் மேக்ஸிமம் அதையும் வந்து பசங்க வந்து இது பண்ணிடுவாங்க, நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லாமல் அப்படி போயிடும். அது வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. எங்கள் தாத்தா வந்து இந்த தெருக்கூத்து ஆடுறாரு, ஓகேங்களா. எங்கள் அப்பா வந்து ஊரில் இந்த திருவிழாவுக்கு தான் ட்ராமா கதை எழுதி இது பண்ணிட்டுருப்பார். அப்போ சும்மா ஒரு நாள் விளையாட்டாக அவர் சொன்னார், என்னன்னு தெரில. எங்கள் அப்பா வந்து தெருவில் ஆடிட்டு இருந்தார், நான் வந்து ஸ்டேஜ் போட்டு ட்ராமா பண்ணுறேன், என் பையன் வந்து படம் எடுத்து அவன் பேர் ஸ்க்ரீனில் வரும்னு ஒன்று சொன்னார், ஓகேங்களா. அது எனக்கு நான் அது எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம டேரக்டர் ஆனால் இருந்துலாம் போகல அப்படின்னு ஒரு இது. அப்புறம் தான் போச்சு. அப்புறம் டைரக்ஷன் டீம் அப்படியே ஜாயின் பண்ணலான்ட்டு இருந்தபோது எங்கள் அப்பா கொஞ்சம் சந்தோஷம் தான். நான் ரஞ்சித் அண்ணன்கிட்ட வந்து ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு அது என்னன்னே தெரியாது. சென்னை போகிறேன் ஏதோ வேலை செய்கிறேன் அப்படி தான் இருந்தார். எங்கள் அப்பா அங்கே ஊரில் நிறைய பேர்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி ரஞ்சித் அண்ணனோட என் பையன் இருக்கான் அப்படின்னு நிறைய சொல்லுவார். இப்போ வந்து படம் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க, டைட்டில் கார்டில் ஃபுல்லாக இங்கிலீஷில் போயிடுச்சு பேர். எங்கள் அம்மாவுக்கு தமிழ் மட்டும்தான் படிக்க தெரியாது. எங்கே உன் பேர் போச்சுன்னு கேட்டார். அப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோலாம் காட்டினேன். அதை பார்த்து எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்ஜினியரிங் +2ல இருந்தே ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசை இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போ உங்களுக்கு வந்து யாராவது இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி இருக்காங்க? ஆக்சுவலி அஞ்சலி மேனன் அவங்க
பெங்களூர் டேஸ் அந்த டைம். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு படம் எடுத்துட்டு மஞ்சாடி குருன்னு சொல்லிட்டு அதுதான் இன்ஸ்பிரேஷன். சரி உமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருச்சு வீட்டு பக்கத்துல தான். ஸோ அம்மா சொன்னாங்க நீ இது முடிச்சுட்டு போ சினிமாக்குன்னு சும்மா சொன்னாங்க. ஏன்னா இது சும்மா சொல்கிறேன் இந்த பொண்ணை அவ்வளோ சீரியஸாக இல்லைன்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர் முடிச்சதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ நீலம் சோஷியல் வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக. இப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இப்போ ஆக்சுவலி ரஞ்சித் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஹோப். ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் தான் ரொம்ப முக்கியமானது. சார் கூட இருக்குன்னு தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் தங்களான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நைபர்ஸ் அப்புறம் வில்லேஜில் இருக்கிற எல்லாரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ரெஸ்பான்ஸ் பண்ணது பார்த்துட்டு அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க இப்போது. நம்பவே இல்லை. நான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னது கூட யாரும் நம்பலை. என்னென்னா இவன் பொய் சொல்கிறான், இவன் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் நடந்தது. என்ன நடந்ததுனாலும் யாருமே அதை நம்புறதே இல்லை. ஒரு 4 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா நேற்று தான் படம் பார்த்தாரு. அவருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த பேர் எங்கே வருதுன்னு தெரியாது. மாமா கூட கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி அவன் பேர் இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஃபோன் பண்ணி பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னார். அம்மா இன்னும் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க. அவ்வளோதான் நடந்தது. பட் ஆனால் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு ஹாப்பி. அவ்வளோ. சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு தான். அதனால் எங்கள் ஊரில் வந்து சரி சினிமா பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஊரில் எல்லாருமே. அதனால தான் சினிமா வந்து அதிகமாக இன்ஸ்பயர் ஆச்சு. எங்கள் வீட்டில் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே என்னென்னா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற வேலைக்கு தான் போகிறாங்க. இந்த டெய்லி கூலி அந்த மாதிரி வேலைக்கு. அதனால் வந்து அவங்க கஷ்டப்படுறமே ஏதோ ஒரு வேலை நம்ம பையன் கொஞ்சம் கஷ்டப்படுறா வேலை செய்யக்கூடாது. அதனால் அவங்க வந்து சினிமாவில் போய் சம்பாதிக்கணும். சரி சம்பாதிக்கிட்டோம், கஷ்டப்படக்கூடாது பையன், அவ்வளோதான். அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ படம் பார்த்தாங்க ஊரில் பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேர் வந்தது. அது இன்னும் அவங்க சொல்லிட்டே தான் படம் பண்ணணும். அதுக்கு தான் அடுத்த கட்ட முயற்சியாக போயிட்டுருக்கு. வீட்டில் அது அவங்களுக்கு வந்து என்னென்னா ரஞ்சித் அண்ணன் கூட இருக்கான் அவன் அப்படின்றதே அவங்களுக்கு சந்தோஷம் தான். அண்ணன் எங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்காரு. அதனால அவங்க ரொம்ப முன்னாடியே நம்பிட்டாங்க. அவங்க வந்து இவன் ஏதோ ரஞ்சித் அண்ணன் கூட தான் இருக்கான், பெரிய பெரிய டேரக்டர் கூட ரஞ்சித்து கூடயே இருக்கான், ரஞ்சித் இவனை காப்பாற்றிடுவாரு அப்படின்றது தான் அவங்களுக்கு. எங்கள் அம்மா வந்து அண்ணங்கிட்ட பேசும்போதுமே அதுதான் சொன்னாங்க. உங்க கூட இருக்கான்ல தம்பி, அது போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த பேர் வருது இதெல்லாம் அது அவ்வளோ நாலேஜ் அவ்வளோலாம் அதை பற்றிலாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏதோ பண்ணிடுவான் அப்படின்றது தான். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான். இனிமேல் படம் எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் தான் பாயிண்ட்டு. அது மிச்சம் என்னன்னு தெரில. கதை எல்லாரும் என்ன ஸ்டேஜில் இருக்குது உங்களோட படங்கள் கேட்குறேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னா அது ஒழுங்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் எனக்கோட இதுவே. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி டேரக்டர்கிட்டையும் சொல்லிவிட்டேன், அவர் கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து வந்து அதில் கரெக்ஷன் வந்து முடிக்கணும். ஏன்னா தங்களான் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தங்களான் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து என்னோடய ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான இதுக்கு வந்து தொடங்கணும். நீலம் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் தாமோ இயக்கம். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி சொல்ல முடியாது பிரதர். ஏன்னா எல்லாருமே வந்து நீலம் ப்ரொடக்ஷன் நம்பிட்டு தான் இருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா பேர்டனாக நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வெளியே போயிட்டு பிச் பண்ணணுன்றது தான் என்னோடய தாட்டு. ஏன்னா எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு நீலம் ப்ரொடக்ஷனையும் இயக்குனரையும் தான் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா வந்து மறுபடியும் வந்து அவர்கிட்ட போயிட்டு ஒரு சங்கடத்தையோ இல்லை ஒரு நெருக்கடியோ தரக்கூடாதுன்றது தான் என்னோட ஸ்பீச்சை போட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் பேமெண்ட் இல்லை. நிஜமாகவே நான் வந்துட்டு எனக்கு வந்து அதுதான் நீலம் வந்து முக்கியமாக இருந்தாலுமே நான் வந்து அவருக்கு ஒரு மறுபடியும் ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுல ஆமாம் அந்த இதில் நான் கான்ஷியஸாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய வெற்றி அப்படின்றது வந்துட்டு இந்த சர்க்கிள் இப்போது நீலமில் பண்ணி ஒரு வெற்றியாக இருக்கிறத விட நான் வெளியே ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணி அதை வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக மாறுறதுன்றது தான் எனக்கு வந்து வெற்றியாக நினைப்பேன். டைரக்டருமே அதை தான் வந்து வெற்றியாக நினைப்பாருன்றதை நான் நம்புகிறேன். இன்னொரு 5 இயர்ஸில் கூகையிலேருந்து ப்ராமிசிங்கான தமிழ் டேரக்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எல்லா டீம்லேயுமே இப்போது நாங்கள் தங்கலானுக்கு வந்து லொக்கேஷன் பார்க்க திண்டுக்கல்லில் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தோம். அந்த விடுதலையெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க டேரக்டர். நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கிறப்போ அங்கே வந்து இன்னொரு படம் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அங்கே 2 பேர் பார்த்தா கூகை பசங்க இருக்காங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. யதார்த்தமாக அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறப்ப அவனுங்க 2 பேர் வந்து நாங்கள் ஒரு மலை ஏறி நடந்து டயர்டாக போயிட்டுருக்கோம், யாராவது தண்ணி தருவாங்களா அந்த மாதிரி. அங்கே ஒரு படம் போயிட்டு இருந்தது, விஜய் ஆண்டனி படமோ ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தது. அதுலேருந்து பார்த்தா 2 பேர் வந்து அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினானுங்க. எங்களுக்கு என்னென்னா எந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தாலும் அதில் பார்த்தா கூகையோட ஆட்கள் அங்கே இருப்பாங்க. யாரோ ஒரு சில ஆட்களாக ஒரு ஆள் இல்லை 2 ஆளாவது யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் வந்து கூகையில் இருந்து எவ்வளோ பேருக்கோ அது ஒரு மாதிரி
தமிழ் சினிமாவோட ஹப் மாதிரி ஆயிடுச்சு. ஏடிஸோ இல்லை டெக்னீஷியன் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அங்கே ஒரு கான்வர்சேஷன் இது பண்ணுறது, அதுலேருந்து வந்து டெவலப் பண்ணிக்கிறது. ஃப்ரீ லைப்ரரி தானே, யார் வேணால் வரலாம், யார் வேணால் வந்து புக்ஸ் படித்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறது தான். இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு ஏடியாக வரவங்களுமே ஃபஸ்ட் நாங்கள் டேரக்டர் வந்து அங்கே தான் போக சொல்லுவார். எங்கள் டேரக்டர்கிட்ட யார் வந்து அப்ரோச் பண்ணாலும் நீ போய் கூகுளில் படிடா, அப்புறமா வந்து பார்க்கலாம் அப்படின்னுவார். அங்கே இருந்து அப்படி டெவலப் ஆகி வரவனுங்கள தான் எங்கள் நீளமில் ஏகப்பட்ட டீமில் எங்கள் மற்ற ப்ரொடக்ஷன் படத்துலையும் எல்லா டீமில் இருக்க ஏடிஸும் கூகுளில் இருந்து வரவங்க தான். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி சொல்லலை, அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். புக்ஸு வந்து பயங்கரமாக அவங்கள டெவலப் பண்ணோம். இப்போ ஒரு டேரக்டர்கிட்ட இருக்கோன்னா அவரோட ஐடியாலஜி வேறு மாதிரி இருக்கும். அது வந்து அவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். இப்போ ரஞ்சிதனாவோட ஐடியாலஜி வந்து அட்டகத்தின் இல்லை, அதுக்கு அடுத்தது மெட்ராஸ்லேருந்தே அவரோட ஐடியாலஜி ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஐடியாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நீங்களும் அதே மாதிரி கதை எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் வந்துருமா? இல்லை எனக்கு ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின ஐடியாலஜி இருந்தால் போதும், என்னோட ஜானர் என்னோட மேக்கிங் சென்ஸ் வந்து அவரை விட எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாமா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுன்னு இல்லை, இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ அவர் ஃபாலோ பண்ணி தான். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து நான் அட்டகத்தி பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஒரு 2-3 நாள் அந்த படத்தை பற்றியே அப்போ நான் தேட்டரில் கூட பார்க்கல, நம்ம பசங்க ஷேர் பண்ணி அப்படி தான் பார்த்தேன். அப்போயே வந்து எனக்கு அவரை ரொம்ப அப்போயே பிடிக்க ஆரம்பிச்சு. அது ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கபாலி நடுவில் வந்து ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கூகை வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்து. அதனால் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இப்போ நான் இன்னைக்கு கதையை இது பண்ணனாலும் அவர் வந்து ஒன்று சொல்லுவார். இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒன்று பேசணும்னா சொல்லுவார், இன்னைக்கு ஜானர் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அதாவது என்ன மாதிரியே பண்ணோம், இல்லை அவங்கள மாதிரி பண்ணோம் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ஜானர் பிடிக்கும்ல, அந்த 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 ஜானரை தேடி கண்டுபிடிங்க. இப்போ ஜானர்னா என்னென்னா லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது. அந்த மாதிரி ஜானர் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஜானர் தான் சுவாரஸ்யமான, அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும். முதல்ல நம்ம கதைன்றது, நம்ம பேசுகிற அரசியல்ன்றது வந்து அதுக்கு அடுத்த லேயர் தான். நம்ம ஃபஸ்ட்டு ஜானராக அவங்கள கிட்ட போகும்போது தான் வந்து சினிமாவாக உள்ளே போய் அந்த ஜானர்ன்றது தான் கமர்ஷியலாக மாறும், அது வந்து இதுவாக மாறும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஜானர் ஃபஸ்ட் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னாரு. திட்டுவாரா? நான் சொல்கிறது எப்படின்னா, கண்டிப்புன்றது வேறு, கண்டிப்பு இருக்குமா? ஏன்னா போய் படம் பண்ணுங்கடா, அடுத்த படம் பண்ணுங்க, எவ்வளோ வருஷம் என் கூடயே ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களை பார்த்தா கேட்குறேன். இதுக்கு முன்னாடி அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவருக்கு வந்துட்டு 2 படம் தான் 2 படம் 3 படம் தான் அவருக்கு வந்துட்டு லிமிட் அவரோட அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்குது. அவர் வந்து என்ன அதே மீறி 4 படம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 3வது படம் தாங்க. படம் வந்து பரியரும் பெருமாள், அது வேற ஒரு டேரக்டர். ப்ரொடக்ஷன் நீளம் தானே? நீளம் ப்ரொடக்ஷன் தான். வெளியே போய் படம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார். 3 படத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவர் இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டார். புதுசாக வேற ஒருத்தவங்களுக்கு வந்து அது வாய்ப்பு என்னென்னா, இப்போ நீ வந்து 4வது படம் நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா, நீ 4வது படம் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது இல்லை, நீ வந்து இன்னொருத்தரோட இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. நீ வெளியே போனால் தான் இன்னொருத்தர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணுன்றது ஒன்று. நீ போய் வெளியே படம் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறது வந்து, நீங்கள் போய் வெளியே படம் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். ஸோ அதனால் அது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு இதுதான். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்களா அவருடைய சினிமா பார்த்து? நீங்கள் இப்போ பேனா எழுதும் போதே எனக்கு அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தெரியுதா? ஆமாம். இப்போ ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட பொலிட்டிக்கலாக யோசிக்கிறதுக்கே ஆரம்பித்தேன். இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஆக்சுவலி நிறைய பேர் அங்கே இருக்கிற ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் சார் இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய பேர் வராங்க. எனக்கே வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வராங்க. ஆக்சுவலி ரஞ்சித் சார் இதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அங்கே பார்க்குறதுக்காக நான் படம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொலிட்டிக்கலான படங்கள், தலித் பொலிட்டிக்கலான படங்கள் அங்கே வருது. அதுவே வந்து ஃபுல்லாக 100% பொலிட்டிக்கலாகவும் இல்லை, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போது இங்கே வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அது எல்லாமே சரி. ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேப்பரில் கை வைக்கும்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்த படங்கள் எல்லாமே தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வரப்போகுது. அதையும் மீறி ஃப்ரெஷ்ஷாக ஒரு தாட் வருதுன்றது தான் அந்த இடத்துல நடக்கிற ஒரு மேஜிக், ரைட்டிங்கில் நடக்கிற ஒரு மேஜிக். அந்த மறுபடியும் அந்த ஆல்ரெடி வந்தது ரிப்பீட் ஆகுதுல்ல, அது எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னாலே அதை எழுதுறதே நமக்கு ஆல்ரெடி படம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் இருக்கும், அதுதான் நமக்கு கம்போஸ் ஆகும். இல்லை, ஒரு ஆர்ஜின் சினிமான்னு போனோம்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் சினிமாஸ் தான் நம்மளோட ஆர்ஜின். அங்கேருந்து நம்ம அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே பண்ணிட்டோமா அப்படின்னா கிடையாது. இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமான்னு நம்ம ஒரு எப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோ இல்லை டேரக்டராக நம்ம ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே என்ன செய்வோம்னா, அப்போலேருந்து இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம், என்னென்ன மோசமான படங்கள், ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா போனோம்னாலே
அதில் வந்து நமக்கு இந்தந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இது வரைக்கும் பண்ணலை. சேம் டைம் ஹாலிவுட்ஸில் இல்லை வந்து வெஸ்டர்ன் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஃபிலிமில் வந்து என்னென்னா அவங்க வந்து இதெல்லாம் அட்டன் பண்ணுறானுங்க, இந்த சீன்ஸை நம்ம இந்த மாதிரியான இந்த ரெண்டுத்துக்குமான மீடியம் நம்ம பிடிச்சிட்டோன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அண்ணனோடத்தில் வந்துட்டு ஃபாரின் இது வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட காப்பின்னு சொல்லிடவே முடியாது, இது ஒரு இந்தியன் படத்தோட இந்த படத்தோட காப்பின்னு சொல்லிட முடியாது. அவரோட லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸை அதை எடுத்து அந்த ரெண்டுத்துக்குமான ஒரு ஃபியூஷன்ஸோட மிக்ஸ் பண்ணி தான் ஒன்று பண்ணுவார். அது வந்து இந்த படத்துலேருந்து எடுத்திருக்காரு, இந்த படத்துலேருந்து எடுத்திருக்காருன்னு படங்கள் பார்த்து படங்கள் பண்ணுற டேரக்டர் மாதிரி எங்கள் டேரக்டரோட படத்தை சொல்ல முடியாது. அது ரொம்ப கிளியரான கால் அதுதான் நாங்கள் கற்றுக்குறோம். அவரோட ஃபிலிம் மேக்கிங்காக நாங்கள் அவர் மாதிரியே ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, இல்லை அவர் மாதிரியே படம் எடுக்கிறோமோ இல்லையோ, அவரோட ஃபிலிம் மேக்கிங்காக அவரோட ஐடியா இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னென்னா இங்கே இது வரைக்கும் பண்ணியிருக்கிற படங்களே இதெல்லாம் பேசலை, இல்லை இது அவருக்கு கதாபாத்திரங்களாகவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர்ஸாக அவங்க ட்ரீட் பண்ணது இப்படி தான் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்மளோட படங்களில் இதை வந்து இப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ராசஸுமே மொத்தமாகவே ட்ரினிட்டியில் தான் எடுத்தோம். யாருமே வந்து ஹோல் ஷூட்டும் வந்து ட்ரினிட்டிலலாம் எடுத்திருக்க மாட்டாங்க. இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ட்ரினிட்டி படம்னு நினைக்கிறேன். சேம் டைம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கமர்ஷியல் படங்கள்லேயே லைவ் சவுண்ட் படம் வந்து நம்மளோடது தான், ஃபுல் லைவ் சவுண்ட் படம். இந்த ரெண்டுத்த வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுன்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்கே யாரும் பண்ணலை லைவ் ஒரு ஓப்பனான ஒரு இப்போது என்ன சொல்கிறது, சில இடங்களில் ஒரு ரோடை ஒட்டின மாதிரி அந்த வில்லேஜ் சீக்வன்ஸில் வந்து அந்த இது எரியும்ல, அந்த இதுக்கிட்ட ஷூட் பண்ணுறப்போ இல்லை தூரத்துலலாம் அந்த டிராஃபிக்கோட சவுண்ட் நமக்கு கேட்கும். ஆனால் அதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் எங்களுக்கு வந்து விடாப்பிடியாக அவரோட கால் வந்து இது வந்து லைவ் சவுண்டாக தான் இருக்கணும், இது வந்து ட்ரினிட்டியில் தான் போகணும். ட்ரினிட்டிலன்னு போகும்போதே ஒரு சீனோட லென்த் வந்து 2 மினிட்ஸ் அப்படி இருக்கும். எடிட்டில் இப்போ பார்க்குற படத்தோட கட்ஸ் வந்து அது அவங்க ஒரு வேற ஒன்று பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரினிட்டியில் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவான ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக எல்லாருமே பேக்ரவுண்ட் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி அவரோட ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸ்லேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். அது கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து படங்கள் பண்ணும்போது அந்த ப்ராசஸை முழுக்க ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து எங்கள் டேரக்டரோட ப்ராசஸ் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் அவரை மாதிரியே படங்கள் பண்ண முடியுமா அப்படின்னா எங்களுக்கு என்ன சென்ஸில் எங்களால் பண்ண முடியுமோ அதுதான் முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த டைம் கொடுத்ததுக்காக. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, அது எல்லாமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒன்று தெரியுது. உங்கள்கிட்ட பேசும்போது ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியாத பல ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஏன்னா பிடிஎஸ்ன்றதே வந்து படத்தில் பண்ணத கஷ்டத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த பிடிஎஸ் மேக்கிங் வீடியோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மேக்கிங் வீடியோக்கு முன்னாடியும் ஒரு மேக்கிங் வீடியோ இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாரோட உழைப்புமே வந்து சும்மா நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் பேசினா ஜான்சன் பேரை சொன்னா தானே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு இல்லை, அது ரொம்ப முக்கியம் பிரதர். எல்லாருக்குமே அவர் சொன்ன மாதிரி வந்து லைட்மேன்லேருந்து நம்ம சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்க கூட, ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு வருவாங்க. இப்போ கார்பெண்டரோ பெயிண்டரோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்க அந்த சுச்சுவேஷனை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஏன்னா வந்துட்டு இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அப்படி தான். இப்போ மூர்த்தி சார் சொல்கிறாருன்னா உடனே அவங்க அசிஸ்டன்ட் வந்து அது டெடிகேஷனாக செஞ்சு அதை எடுத்த மாதிரி இப்போது ஒவ்வொரு டேக்லையுமே வந்து இப்போது 4வது இப்போ டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாருன்னா முடியாததை தாண்டி அதை வந்து எப்படியாவது வந்து அந்த செட்டில் வச்சிடணும் அப்படின்ற ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து சூப்பராக வந்து மூர்த்தி சார் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ திடீர்னு 100 பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு காலை 100 பேர் காஸ்டியூம் வரணும்னு சொல்லும்போது நாங்கள் போய் அவங்ககிட்ட சொல்லி நாளைக்கு காலை 100 பேர் காஸ்டியூம் வரணும்னா ஒன்லி ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அவங்க போகிற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணணும்ல. இவங்க அன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணி அடுத்த நாள் காலையில் 100 பேருக்கு அந்த ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணிவிடுவாங்க, ஆர்னமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க. இது நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படி தான் வந்து எல்லா கஸ்டமையும் ரெடி பண்ணாங்க. அதனால தான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. அவங்களோட அசிஸ்டன்ஸும் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க ஸ்பாட்டில். இப்போ கேஜிஎஃப் போயிட்ட உடனே பெரிய சேலஞ்சிங் விஷயம் என்னென்னா ஷார்ட்டில் வந்துட்டு ஒரு சீன் வந்து ஜாக்கெட் இல்லாமல் வந்து சீக்வன்ஸ் இருக்கும். உடனே வந்துட்டு அடுத்த சீனுக்கே வந்து எல்லாம் ஜாக்கெட்டோட வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து உடனே மாற்றணும். பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க்கே இவங்களுக்கு தான். உடனே என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு அமுச்சு விட்ருவாங்க. போயிட்டு உடனே அவங்கள மாற்றி அவங்கள இறக்குறது வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கன்ஃபியூஷன் இல்லை, இந்த ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குல்ல. ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸுக்கு வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். அது வந்து உடனே அரிபரியாக போயிட்டுருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா மாளவிகா மேமுக்கு வந்துட்டு 2 டைப் ஆஃப் காஸ்டியூம். என்னென்னா அவங்க வந்துட்டு நாகர்கள் காஸ்டியூம்லேயும் இருக்கணும்,
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ம். ஒன்று வந்துட்டு அந்த நாகர்கள் காஸ்டியூமில் ட்ரைப் மாதிரி ஃப்ளாஷ்பேக் இருப்பாங்க. ஒன்று ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை, கரண்ட்லேயே வந்துட்டு கரண்ட்ல ஒன்று ட்ரைப் அந்த ஃபைட் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த காஸ்டியூம்லேயும் இருக்கணும். அப்படியே வந்து ஃபேண்டசியில் அந்த அந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த ஆரத்தியோட காஸ்டியூம்லேயும் இருக்கணும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, திடீர்னு அவங்கள வந்துட்டு போயிட்டு இந்த காஸ்டியூம் போட்டுன்னு வர சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு பேரலாக இந்த ஒர்க்கு பண்ணணும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அப்படி மாறணும் அப்படின்னா டேட்டூ சேஞ்ச் பண்ணணும், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா டேட்டூ இது எல்லாமே ஏன்னா அதில் வந்து ரெட்டாக இருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா வந்து மேக்கப் இல்லாமல் அந்த காஸ்டியூமில் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக அவ்வளோ டெடிகேஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது டேட்டூ போட்டுருவாங்க. மறுநாள் வந்து சீக்வென்ஸ் இருக்கும், ஏர்லியராக இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அவங்க வந்துட்டு நைட்டு முடிஞ்சு போகும்போது அதை வந்து டேட்டூ அலையாமல் பார்த்துக்கிட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு டச்சப் பண்ண போகணுன்ட்டு உடனே அவ்வளோ டெடிகேஷனாக இந்த ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ மெனக்கெட்டு அந்த ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இவங்களுதும். ஏன்னா வந்து டூப்புக்கு போடணும், அவங்களுக்கு போடணும், கம்பெனி ஆர்டிஸ்ட்டுக்கு போடணும். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து டேட்டோ போடணும். டேட்டோ வந்துட்டு 4-5 கேரவனில் இருக்கும். எல்லாருக்குமே டேட்டோ போடணும். விக்ரம் சாருக்கு போடணும், பசுபதி சாருக்கு போடணும், ஊர் மக்களுக்கு போடணும், அதே மாதிரி இவங்களுக்கு போடணும். ஸோ இவ்வளோ ப்ரெஷரில் வந்து யார் யார் எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதாவது வந்து ஸ்டேஜிங், அதாவது அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை ஷார்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும். இப்போ இவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் முன்னாடி வந்து அங்கே வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இங்கே வந்துட்டு அவ்வளோ பெரிய வந்து அனுப்பி விடுற வரையும் பெரிய ப்ராசஸ். யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம தான் ஸ்பாட்டில் இருப்போம். அண்ணன் எதுவும் டக்கு டக்கு நம்மளை கேட்பாரு. காஸ்டியூம் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். டக்குன்னு வாக்கில் கூப்பிட்டாலே அவனும் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டானுங்க. இல்லை தெரியும், ஃபோன் பண்ணாலும் ஃபோன் ப்ரெஷராக இப்போ அண்ணன் டக்கு வந்துட்டாங்கன்னு கேட்பாரு. நம்மளுக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு மாலைக்கு வாங்க நம்மக்கிட்ட கேட்பாரு. நம்மளுக்கு அவங்களுக்கு சம்மந்தம், ஏன்னா நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டாங்க. அப்புறம் திரும்ப இங்கேருந்து ஓடி போய் சொல்லி அப்புறம் அதை வந்துட்டாங்கடா அந்த மாதிரி. இத்தனை பேர் ரெடி பண்ணுறாங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஹரிபரியாக தான் போயிட்டு இருக்குமே. திடீர்னு பார்த்தா ஃபஸ்ட் வந்து விக்ரம் சார் உடனே கூப்பிட்றாருன்னு சொல்லுவோம். நம்ம விக்ரம் சார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் சொல்லிட்டு இருந்தோம். விக்ரம் சார் வேணாம், ஃபஸ்ட்டு பார்வதி மேம் மாதிரி பண்ணுவாங்க. உடனே பார்வதி மேம் கிட்ட போகிறோம். இதே மாதிரி பண்ணி இப்போ ஆர்டிஸ்ட்டை விட்டுலாம் கம்பெனி ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ கம்பெனி ஆர்டிஸ்ட்டை போயிட்டுலாம் ரெடி பண்ணிட்டுருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து ஃபுல்லாக காஸ்டியூமர்ஸ் தானே தான். சுபீர் அண்ணன், கோபால் அண்ணன், குட்டி அண்ணன், இவங்க தான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டாங்க. மேக்கப்பில் வந்து கரெக்டாக கண்டினியூட்டி. நாங்கள் ஃபோட்டோ காட்டினா போதும், அவங்க வந்து இதுதான் கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்து துரண்ண, அப்புறம் வந்து கோபி, இவங்கெல்லாம் அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட ஹெல்ப் தான் பயங்கரமாக வந்து நடுவில் என்ன நினச்சிட்டாங்க, அதாவது வந்து காஸ்டியூமர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. காஸ்டியூமர் வர சொல்கிறா அப்படின்னுவாங்க. தம்பி ஓடிடுவாப்புல. கொஞ்ச நாள் வந்து படம் முடிய வரையும் காஸ்டியூமராகவே மறந்துட்டான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றதை மறந்துட்டு காஸ்டியூமராக மாறிட்டு, டேய் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வாங்க அப்படின்னும் போது காஸ்டியூமர் கூட உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம், டேய் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்றாங்கடா அப்படின்னு. ஆமாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல, அதுக்கப்புறம் வந்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். இப்போ மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி இவங்க டேட்டூ போடணும். இப்போ ஒரு 50-60 பேர் இருக்கானா, அவங்களாம் டேட்டூ போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேக்கப் பண்ணும்போது அதை வச்சு டச் பண்ணி இது பண்ணுவாங்க. கம்பெனி ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக வந்து கௌதம், அப்புறம் வந்து ராஜகுரு, செல்வா இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸ்ராவன் வந்து மெயின் ஆர்டிஸ்ட், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. மாளவிகா மேம்க்கு வந்து ராஜகுரு தான் போயிட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்போம். அவங்களே நடிக்க வச்சிருக்காங்க. 2 டேட்டா எல்லாம் போடுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஸ்ட் இருக்காது, சரி இவங்க தான் இருக்காங்க, இவங்களுக்கு காஸ்டியூம் மாற்றி விடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் மாற்றி அவங்களே நடிக்க வச்சுருக்காங்க. பேர் கங்கிலி ஏறா வண்டியில் அப்படின்ட்டு அவனே வந்து காஸ்டியூம் போட வச்சு, அதாவது வந்து இந்த படை வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவன் வந்து பற்றாக்குறை ஆகி போச்சு. ஏன்னா வந்து திடீர்னு வந்து வீரர்கள் பற்றாக்குறை ஆயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது காஸ்டியூம் போட்டு இந்த திடீர்னு எதாவது டச்சப் பண்ணுவாங்க. ஆமாம், டேய் அங்கே அலைஞ்சிச்சு அப்படின்னா உடனே வந்து வந்து அப்படி பண்ணுவாங்க. திடீர்னு வந்துட்டு எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ மேனேஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு விஷயம் வந்து டைரக்டர் கேட்டார் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு மேனேஜர்ஸை டார்ச்சர் பண்ணுவேன். டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சர் இல்லை. அதெல்லாம் வந்து மேனேஜர் கிட்ட லிட்டரலாக சண்டை போட்டிருக்கேன். நான் சண்டை போடுவேன், இவன் சண்டை போடுவான், எல்லாருமே மேனேஜர் கிட்ட சண்டை போடுவாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க மேனேஜர்ஸ். யார், நம்ம சஞ்சய் அண்ணன், பரத் அண்ணன், அப்புறம் வந்துட்டு காமராஜ் அண்ணன், இவர் நம்ம ராகவ வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணி அவரை விட்டாங்க. அவர் கூடவே இருப்பார். அதனால இப்போ எனக்கும் ராகவுக்கும் ரொம்ப சண்டை வரும். நிறைய இடத்துல திடீர்னு தண்ணி தேவைப்படும். பார்த்தா தண்ணி ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா வராது, தண்ணி இங்கே பத்தாது. நம்ம வேறு யாருக்கிட்டே சண்டை போட முடியாதுல்ல.
அவங்ககிட்ட தான் சண்டை போடுவோம். அதேமாதிரி காமராஜ் அண்ணன் அவர் இருக்கார். இவங்களாம் அந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நம்ம ப்ரெஷர் அவங்க மேலே போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு டைமுங்கிறது ரெடி பண்ணி இது பண்ணி கொடுத்துருவாங்க. சண்டை வரும். ஆனால் இப்போ அதனால் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவாக மாறிடுச்சு. கம்பெனி ஆர்டிஸ்டோட ஒர்க் இருக்குல்ல, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, யாருமே அவ்வளோ மெனக்கெட்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டே வந்து கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இதோட சோல் புரியாது, இதோட கதையோட இது புரியாது. எதுவுமே வந்து புரியாமல் அவங்க வந்து வந்தாங்கன்னா ஏதோ வந்து நிற்பாங்க போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த கதையோட சோலை புரிஞ்சுக்கிட்டு இயக்குனருக்காக டே அண்ட் நைட்டு அந்த கிளைமேட்டில் அவ்வளோ கஷ்டங்களை வந்து பொறுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணி வந்து தந்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் தான் வந்து அதை வந்து கம்ப்ளீட்டடாக எப்படி சொல்கிறது, எண்ட் டு எண்ட் நிறைய பேருக்கு உடம்பு சரியாமல் போச்சு, நிறைய பேருக்கு அடிபட்டுது. அதெல்லாம் வந்து இல்லாமல் நிறைய பேர் அங்கேயே இருந்து ஒர்க் பண்ணி கேஜிஎஃப்லலாம் நிஜமாகவே யாராலையும் ஒர்க் பண்ண முடியாது தான் பிரதர். அது வந்து ரொம்ப கஷ்டமான இது. மாடு தெத்திட்டு வர்றாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் யாருமே அவங்கக்கிட்ட செருப்பு இருக்காது. எல்லாரும் கால்லையும் அடிபட்டிருக்கும். அது நமக்கே தெரியும். இப்போ அடிபட்டு அப்படி ரத்தம். நான் ஒரு சாட்டர்டே எடுத்தோம்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் சண்டே. அதுக்காகவே நாங்கள் லீவ் விட்டோம். அண்ணன் டேரக்டரும் கூட என்ன சொன்னார்னா, நாளைக்கு லீவ் விட்டுடலாம்டா, பாவண்டா எல்லாம் அப்படின்னு தான் அண்ணனும் சொன்னார். அது ஒரு ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓடி போவாங்கள்ல, அந்த மலையிலேருந்து இப்படி அந்த சரிவில் ஓடி போவாங்க எல்லாரும். அது சின்ன சின்ன கல் இருக்கிற இடம். ஏன்னா பீரியட்ன்றதுனால யாருக்கும் செப்பலும் கிடையாது. எல்லார் கால்லையும் அங்கங்கே சிலாச்சு ரத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நமக்கே பயங்கர கஷ்டமாக இருக்கும். முள்ளுலாம் குத்தும் நம்மளுக்கு. ஷூ போட்டு போகிற நம்மளுக்கே வந்து நிறைய சில முள்ளு குத்தும், சரியாக இதுவாகும். ஆக்சுவலாக அவங்க ஒரு 100 நாள் கிட்டத்தட்ட செருப்பு கிடையாது. அந்த கல் முள்ளில் செருப்பாகி ஆரம்பத்தில் ஒரு 2-3 நாள் கஷ்டம். அதுவே அவங்களுக்கு இயல்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய செருப்பு இல்லாமல் வருவாங்க போவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆக்சுவலாக அது அவங்களோட மாடு விரட்டுறதுல வந்து ஓடணும் வேற. ஓடலைன்னா திருப்பி ரீடேக் வேற எடுப்போமா. அதனால ஒரு டேக்லேயே நீங்கள் ஓடிடுங்க அப்படின்னு தான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டே இருப்போம். ஓட முடியாதவங்கள ரொம்ப ஏஜ்டானவங்கள நாங்களே எடுத்துட்டோம். ஓட முடிஞ்ச இந்த பசங்க எல்லாருமே பயங்கர கஷ்டப்பட்டு தான் அதில் ஒர்க் பண்ணாங்க. அது சொன்ன மாதிரி எல்லா கிளைமேட்லேயும் அவங்க சட்டை இல்லாமல் தான் நடிக்கணும். அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே கம்பெனி ஆர்டிஸ்ட் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் எல்லாருக்குமே. அவங்க ரொம்ப அசண்டாயிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். இங்கே வாங்க வாங்க ஓடு. ஏன்னா நம்ம அர்ஜென்ட் பண்ணுவோம், நம்ம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாமே அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. மெயினாக அது எல்லாம் எதுக்காகனா அண்ணனுக்காக பண்ணாங்க. அது நார்மலாக எல்லாரும் மற்ற ஒரு சினிமாவில் நடக்காது. அவ்வளோ பேர் ஒரு 70 பேர் வந்து அவங்களுக்கு அவசியம் இல்லைல்ல, எதுக்காக அவங்க அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு. அது எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு, அந்த சினிமா பிடிச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு. அது இல்லாமல் இந்த படம் இல்லைன்னா அவங்க வேறு படம் நடிக்க போகிறாங்க. அதெல்லாம் அந்த கமிட்மெண்ட்டை வந்து கொடுத்ததை ரொம்ப கரெக்டாக வந்து அவ்வளோ நாளும் 100 நாள் வந்து அதில் வந்து அந்த கமிட்மெண்ட்லேருந்து வெளில போகாமல் எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் எங்களை மாதிரியே அவங்களும் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா நடித்ததுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தம்பி அகத்தியன் தான். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பேரை வந்து கேதர் பண்ணுவார், நல்லா வந்து பேர் வாங்குவார் அவங்கக்கிட்ட. நல்ல பேர். எனக்கு என்னன்னா டேரக்டர் வந்து வர சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன், இவர் வந்து இவர் வந்து எப்படின்னா டபுள் கேம் ஆடுற மாதிரினா வச்சுக்கோங்க. டபுள் கேம் ஆடுற மாதிரி நம்மக்கிட்ட வந்து என்னன்னு ஏய் டைம் ஆயிடுச்சு, அவங்க சீக்கிரம் வர சொல்லிட்டான். ஏன்டா வர சொல்லுவான், நம்மகிட்ட கோமா பேசுவாப்புல. நாம வந்து அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, சீக்கிரம் டேட்டு போங்க அப்படின்னு வந்தோம்னு வச்சுக்கேன். இவர் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வாங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, இப்படி பேசி அவங்ககிட்ட இது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. சரி, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பின்னாடி கலைஞர்லாம் இருக்காங்களா, இப்போ ப்ரொடக்ஷன் அசுபதி சார் நீங்கள் தான் டைலாக் சொல்லி கொடுத்தீங்களா என்ன? இல்லை உங்கள் டைலாக் பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான். இல்லை நம்ம பேசுகிறேன். இல்லை இப்போ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, லைட் ஆஃபீஸர்ஸ், செட் அசிஸ்டன்ட்டு, இவங்கெல்லாம் ஒர்க்கில் ரொம்ப பயங்கரமான ஒர்க்கு. இப்போ மற்றவங்களாம் ஒரு டைமுக்குள்ளே முடிச்சிருவாங்க. இப்போ செட் அசிஸ்டன்ட் காலையில் வந்தான்னா பேக்கப் வரைக்கும் ஒர்க் வலிச்சுட்டே இருப்பான். அவங்களுக்கு டைமிங்கே இல்லை, பிரேக் டைமிங். அப்புறம் ப்ரொடக்ஷனில் டே நைட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் முடிச்சுட்டு வீட்டு ரூமுக்கு வருவோம்னா நைட்டு சாப்பிட்றது தான் வந்து தரணும். இப்போ அவங்க ஒர்க்கில் பயங்கர ஒர்க்கு. அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். நைட்டு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, காலையில் வந்து அங்கேயே படுத்துருவார் ஒருத்தர், சாப்பாடு வச்சுட்டு அங்கேயே படுத்துட்டு. அங்கே ஆமாம், ப்ரொடக்ஷனில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 3-4 மணிக்கு ஃபஸ்ட்டு வரும்ல, அவங்க வந்து கண் முழிச்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து வச்சுட்டு அங்கேயே தூங்குவார். தூங்கிட்டு நாங்கள் காலையில் சாப்பிட்டு வச்சுருவோம்ல, உடனே அவர் வந்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அவங்க மதியத்துக்கு வந்து ரெடி பண்ணுவோம். போஸ்ட்லேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் டீம்லாம் வந்து லாஸ்ட் வரைக்குமே நாங்கள் 14 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பேந்தர் சீக்வன்ஸு லாஸ்ட் ஒரு ஷாட் வரைக்கும்
லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஒரு சின்ன அந்த பிளட் வந்து இதுவாகிறதுலாம் வந்து லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி அது வரைக்குமே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 12ஆம் தேதி நாங்கள் வந்து படம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால அந்த டீமில் யாருமே இல்லை. லாஸ்ட் அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் 13ஆம் தேதி நைட்டுக்கு வர வச்சு, நைட்டு மிட் நைட்டுக்கு வர வச்சு அந்த ஒரு ஷாட் மட்டும் ஒர்க் பண்ண வச்சு, அதுக்கடுத்து கியூப்பில் கொடுத்து அதை நம்ம மற்ற எல்லா ஷோவுக்கும் அது போகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இது பண்ணோம். ஸோ விஎஃப்எக்ஸ்லேயும் ஹைப்ரிட் டீம் அந்த 3 பேர் அங்கே அண்ணங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை எப்படி அதோட அதோட எண்டு வரைக்கும் புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹோல் ப்ராஜெக்டாகவுமே எல்லாரோட உழைப்பு தான் இந்த படமாக வந்து நிற்கிது பயங்கரமாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லோரும் அதை ரிசீவ் பண்ணி எல்லாருமே அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி. ஸோ ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஏடிஸ் 15 பேர். 15 பேர். இன்னைக்கு ஒரு 4 பேர் வரல. இப்போயாவது நீ ஊருக்கு அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஒரு டைம் கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. வாழ்த்துக்கள். சீக்கிரம் உங்கள் கதையை வந்து எங்கள் எல்லாருக்குமே ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நன்றி பிரதர். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.